Lord. பெரிய காரியங்களை செய்வன். இதிலும் மேலானவைகளை நீ காண்பாய். ஓ, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஓர களபதுன மறுபர Thank சந்தர you, Lord. களபதன Thank you, Lord. Thank ஓரி you, Lord. களபதுன மறுபர உன் கை கொண்டு செய்கிற காரியங்கள் வாய்க்க பண்ணுகிற தேவனவர். ஓதி களபதுன மறுபர சந்தர களபதன. ஓ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. ஓ, தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. மீதியான வேலையுடைய கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. ஓ, மீதியான வேலையுடைய கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அடின மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஆசீர்வதிங்கப்பா, பாண்டே மகிமைப்படுங்க. ஜீசஸ் நேம், ஆமென், ஆமென், ஹalleluya, Amen. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர்னு? கர்த்தர் கர்த்தர் ரொம்ப சொல்ல முடியுமா? நல்லவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவனவர் நல்லவர். நம்மை நல்லவர். விடுவிக்கிறவர், நம்மை புரிந்து கொள்ளுகிறவர், மனதுருகிறவர், Amen. வல்லமையானவர். ஒரு காரியத்தை நான் Amen. கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, உண்மையிலே அந்த அன்புனால அப்படியே ரொம்ப ஒரு நெருக்கப்படுகிற ஒரு நேரம் வரும் இல்லையா? கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் வல்லவர் மட்டும் இல்ல, அவர் நல்லவர். அவர் எப்படிப்பட்டவரா? கரிசனை உள்ளவர். நிறைய நம்ம வந்து படிக்கும் பொழுது ஆண்டவர் அவர் யார் என்று காண்பிப்பதற்காக அற்புதங்களை செய்தார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி அவர் இந்த அற்புதங்களை செய்தார். அவர் தேவன், தேவகுமாரன் என்பதை வெளிப்படுத்தும்படிக்கே அவர் காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்வது உண்டு. ஆனா ஆழமாக நம்ம படித்து பார்க்கும் பொழுது, நிறைய நீங்க அதை படிச்சு பார்க்கும் பொழுது எங்கேயுமே அவர் அது மட்டும்தான் அவருடைய நோக்கம்னு இல்ல. கண்டிப்பா அவர் வெளிப்படுத்த வந்தார். அவர் தேவகுமாரன் என்பதை காண்பிக்க வந்தார். ஆனா அந்த இடத்துல அவர் மனதுருகினார். அவர் இரக்கப்பட்டார். தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபித்தார் என்பதை நீங்க அந்த கம்பேஷனான அந்த ஹார்ட் பார்க்க முடியும். ஹalleluya. அது பாருங்க, அது அப்படி படிக்கணும். அவர் நம் மீது கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம் மீது அக்கறை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிறவர், நம்மளுடைய நினைவுகளை புரிந்து கொள்ளுகிறவர், நம் மண் என்று அறிந்திருக்கிற தேவன். நாம் யாருன்னு அவர் புரிஞ்சிருக்கிறாராம். நம்ம யாருன்னு அவருக்கு தெரியுமா? நம்ம மேல அக்கறை உள்ளவரா இருக்கிறாராம். நம்மள நேசிக்கிறவரா இருக்கிறாராம். இதெல்லாம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும், எவ்வளவு வெளிப்பாடுகள், எவ்வளவு காரியங்கள் தெரிஞ்சிருந்தாலும், இது ரொம்ப பேஸ். ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம் மியூட் எடுத்துட்டு, ஒரு நிமிஷம் மியூட் எடுத்துட்டு, ஒரு நிமிஷம். ஆண்டவர் என்ன ஆண்டவர் நேசிக்கிறார். என்னை நேசிக்கிறார். ஆண்டவர் என்ன ஆண்டவரே நேசிக்கிறார். நேசிக்கிறார். ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். ஆண்டவர் கர்த்தர் என்னை நம்மளை நேசிக்கிறார். நேசிக்கிறாருங்கிறத குறிச்சு நமக்கு Amen. ஒரு தீர்மானமான ஒரு உறுதி இல்லைன்னா, நம்ம ரொம்ப காத்துல அலைப்படுகிற ஒரு படக போலதான் இருப்போம். நமக்குள்ள ஒரு Lord. நம்பிக்கை இருக்காது. நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்காது. நமக்குள்ள என்ன பண்ண முடியாது? தொடர்ச்சியான ஒரு 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 கன்சிஸ்டன்டா நம்மளால எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா என்ன அவரு நேசிக்கிறாரானே தெரியலையே. அதனால அதுல மட்டும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டவர் என்ன நேசிக்கிறாருங்கிறத மாத்திரம் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஹalleluya. நம்ம நேசிக்கிறவரா இருக்கிற தேவனாலதான் நம்ம கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிற பிரகாரம் நம்மளுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், அந்த காரியங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியாக தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்தாங்க. இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் படைக்கும் பொழுது நன்றாக படைத்திருந்தார். ஆண்டவர் பயத்தையோ, கசப்பையோ, வைராக்கியத்தையோ, இல்ல கோபத்தையோ, மூர்க்கத்தையோ, இப்படிப்பட்ட நெகட்டிவான இமோஷன்ஸ் ஆண்டவர் படைக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மள நல்லா தான் படைச்சிருந்தார். நாம் பாவத்துல விழுந்த பொழுது, பாவத்தினால கரைப்பட்ட இந்த உலகத்துல பாவத்தின் விளைவாக எல்லா அம்சங்களுமே பாதிக்கப்பட்டது. நம்மளுடைய இமோஷன்ஸ், நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த், நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய வாழ்கிற இந்த உலகம், நம்மளுடைய நிலம், நம்மளுடைய எல்லாமே பாதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அது அப்படியே ஆண்டவர் விட்டு விடாதபடிக்கு மீட்பராகிய தேவன், அந்த மீட்பின் தேவன் ஒரு மீட்பின் திட்டத்தை போட்டு அந்த ரிடம்ஷன் பிளான்ல எல்லா பாவத்தினால கரைப்பட்ட, பாதிக்கப்பட்ட, இழந்து போன எல்லாவற்றையுமே அவர் மீட்டெடுக்கிறார். இஸ் a God of redemption. Is a God who redeems us. அவர் ரிடீம் பண்ணுகிற தேவன், மீட்டெடுக்கிற தேவன், அவர் கட்டுகிற தேவன், திரும்ப கட்டி எழுப்புகிற தேவன், இடிந்து போன அலங்கங்களை கட்டுகிறவர், இடிக்கப்பட்ட வாழ்க்கைய திரும்பவுமாக செப்பனிட்டு கட்டுகிறவர், இடிந்து போய் குலைந்து போய் இருக்கிறத அதை எடுப்பித்து கட்டுகிற தேவனாய் இருக்கிறார்.
வலுவிழந்து வாழ்விழந்து இருக்கிறத அவர் வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே திரும்ப கட்டி எழுப்புறதுல ரொம்ப மன்னாதி மன்னன். நம்ம பாடணும்ல, நீ மன்னாதி மன்னனேல. அப்ப பாருங்க, அவர் மன்னாதி மன்னன். அவர் அப்படின்னா என்னன்னா, இஸ் a லார்ட். ஹalleluya, இஸ் காட். அவரால முடியும். உங்க வாழ்க்கைய கட்டி எழுப்ப அவரால முடியும். உங்க சூழ்நிலைகள்ல இருந்து மீட்டெடுக்க தேவனால முடியும். உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய உறவுகள்ல இருக்கிற பிரச்சனைகளோ, உங்களுடைய உணர்வுகள் ரீதியான பிரச்சனைகளோ, உங்களுடைய மனதுல சில பிரச்சனைகளோ, உங்களுக்கு காயங்களோ, உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளோ எதுவா இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நீக்கி திரும்பவுமாக வாழ்க்கையை எடுப்பித்து கட்ட அந்த தேவாதி தேவனால கூடும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த மீட்புனால அந்த இழந்து போன இந்த உணர்வுகள், இந்த உணர்ச்சிகள்ல நம்ம அது கரப்ட் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிருக்கு, அவர் திரும்ப மீட்பின் திட்டத்துல இந்த உணர்வுகள், இந்த உணர்ச்சிகள், நம்மளுடைய இமோஷன்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ மீட்டு இருக்கிறார். அதுக்கு பேர் தான் நம்ம பார்த்தோம் ரிடீம்ட் எமோஷன்ஸ். நமக்கு இப்ப ரிடீம்ட் எமோஷனுக்கு பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னமும் அதே மாதிரி யோசிக்கிறோம், அதே மாதிரி புத்தி இருக்கு, அதே மாதிரி இமோஷனா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறோம், அதே மாதிரி இருக்கிறோம். அதனாலதான் இல்ல, நாம் இப்படி இருக்கிறோங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். கவலையோ, கண்ணீரோ, பயமோ, துக்கமோ, கஷ்டமோ, வேதனையோ எதுவுமே அது இருக்கலாம். முற்றிலுமாக அது இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த உலகத்துல நம்ம வாழுகிறவர்களா இருக்கிறதுனால. ஆனா அது நம்மை ஓவர் கம் பண்ணி, அது நம்மை ஜெயிக்க தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மேல நமக்கு ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். பயம் நம்மை மேற்கொண்டு நம்மை அடிமைப்படுத்த தேவையில்லை. ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம், ஒரு கோபம், ஒரு பகை, ஒரு வேற எந்த விதமான ரொம்ப கவலை, ரொம்ப துக்கம், மனோதுக்கம், இப்படி எல்லாம் நம்மளை ஆட்கொண்டு நம்மளை போட்டு நம்மளை பிரஸ் பண்ண அது தேவையில்லை. அதைக்கு மேல நம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. அப்ப நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம், நம்மளுடைய இந்த உணர்வுகள், இந்த உணர்ச்சிகளை நாம் புரிந்து கொள்வது அவசியம் என்று சொல்லி பார்த்தோம். எப்பொழுதுமே நமக்கு தோன்றதெல்லாம் உண்மைன்னு நம்ம நினைக்க கூடாது. நமக்கு சிலதெல்லாம் தோணும். அதான் கடந்த வாரத்திலையும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அதை வேகமா ஒரு கொஞ்சம் பார்க்க போறோம். தோன்றதெல்லாம், நான் ஃபீல் பண்றதெல்லாம், நான் யோசிக்கிறதெல்லாம், நான் சிந்திக்கிறதெல்லாம், நான் ஃபீல் பண்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நாம நம்ப கூடாது. எப்பவுமே அதை எப்படி எப்பவுமே செக் பண்ணி பார்க்கணும். என்னத்த செக் த ஃபீலிங், இஸ் இட் அலைன்ட் வித் த வேர்ட் ஆஃப் காட். நாம யோசிக்கிறதோ, நாம சிந்திக்கிறதோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒத்து போகுதா, அவருடைய வார்த்தைகளோடு கூட ஒத்து போகுதான்னு சொல்லி நாம் சரி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம போன வாரத்திலே நம்ம பார்த்துட்டோம். எனக்கு தோணுது, என்னெல்லாம் எனக்கு நான் தகுதியே இல்லை, நான் ஒண்ணும் இல்லை, நான் இப்படி, நான் அப்படி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏசாயா, அது ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஏசாயா 43:1. நான் இப்படி, நான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். இது என்னுடைய எண்ணமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். we often நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு என்ன ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா, எனக்கு என்ன அவருக்கு பிடிச்சிருக்கா, நமக்கு இப்படிப்பட்ட சந்தேக அலைகளும் குழப்பங்களும் பிசாசு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம், நான் உண்மையில ஆண்டவர் நினைக்கிறாரா, இந்த கர்த்தர் உண்மையில என்னெல்லாம் பாக்குறாரா, என்ன அவருக்கு பிடிச்சிருக்கா, என்ன பிடிக்கலையா, நான் போற வழி அவருக்கு பிடிச்சிருக்கா, என்னுடைய வாழ்க்கை அவருக்கு பிடிச்சிருக்கா, நான் முக்கியமாக நிறைய கேள்விகள், நிறைய எண்ணங்கள். இப்போ உடனே நம்ம எப்படி செக் பண்ணணும், இந்த எண்ணம் கரெக்டா, இதை நான் ப்ராசஸ் பண்ணலாமா, இதை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கலாமா, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இது எண்ணம் கரெக்டா? உடனே என்ன பண்ணணும், ஆண்டவர் வந்து மகளே நிறுத்து, நீ யோசிப்பதை நிறுத்துன்னு எப்போதும் பேசுவார்னு சொல்லி ஆமான்னு பேசுறார். நான் இல்லைன்னு சொல்ல, நம்ம இருதயத்துல உள்ளத்துல ஒரு மெல்லிய சத்தத்தோடு கூட ஆவியானவர் எப்பொழுதுமே பேசுறார். வாசனங்களை, வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறார். அந்த மாதிரி அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். பாருங்க, அதனாலதான் வார்த்தையை படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கணுங்கிறது. சரி, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை சிருஷ்டித்தவர், நான் தான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன்,
உன்னை உருவாக்கின கர்த்தர் நான் தான். நீ பயப்படாத, உன்னை நான் மீட்டு இருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு என்னையெல்லாம் தெரியுமான்னு கேள்வி வரும்பொழுது நீங்க என்ன பண்ணணும்? ஏன் இந்த எண்ணம் கரெக்டா? இது என் வார்த்தையோடு ஒத்து போகுதா? என்னை தெரியுமான்னு நான் கேட்கிறேன், என்னை பத்தி எல்லாம் யோசிப்பாரான்னு நான் கேட்கிறேன். ஆனா வசனம் என்ன சொல்லுது? வார்த்தை என்ன சொல்லுது? நான் உன்னை மீட்டு இருக்கிறேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், நீ என்னுடையவள்னு சொல்லுது. அப்ப என்ன பண்ணிடணும்? என் எண்ணம் தவறான எண்ணம், என் எண்ணம் தேவையற்ற எண்ணம், என் எண்ணம் குழப்பத்தை கொண்டு வருகிற எண்ணம், என் எண்ணம் சோர்வை கொண்டு வருகிற எண்ணம், என் எண்ணம் சந்தேகத்தை கொண்டு வருகிற ஒரு எமோஷனலா இம்பேலன்ஸ் பண்ணுகிற ஒரு காரியம் என்று சொல்லி புரிந்து கொண்டு, இஃப் இட் இஸ் நாட் அலைன்ட் வித் தி வேர்ட் ஆஃப் காட், அதை பற்றி நாம் சிந்திக்க உடனே அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ரொம்ப ஈஸின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். பயங்கர கஷ்டம். ஸ்டில் ஐ அம் ஸ்ட்ரகிளிங். நான் ரொம்ப கற்பனையிலேயே ரொம்ப ப்ராசஸ் பண்ற ஒரு டைப். ரொம்ப அப்படியே சிந்தனையிலேயே ஒரு வாழ்க்கை அப்படியே ஓட்டி பார்க்கிற ஒரு டைப். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நம்ம அப்படி இருப்போம். மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்ட். அந்த மனதின் காரியங்கள், மனதுல தான் பிசாசு என்ன பண்றான்? ரொம்ப போராட்டத்துக்கு உண்மையா பெருசா நடந்திருக்காது. உண்மையா பார்த்தா அது ரொம்ப பெரிய ஒரு சின்ன காரியமா தான் இருக்கும். ஆனா மனதுல அவன் போடுற பிக்சரும், அவன் போடுற காரியங்களும், அவன் போடுற இதுவும் எப்படி ஆயிருது? அப்படியே ஒரு போர்க்களம் போல இருக்கு. அப்ப என்ன பண்ணிடணும்? நாம் அதை அங்கேயே நாம் நிறுத்த வேண்டும். ஏன் நான் சொல்றேன்? நாம் எண்ணங்கள் எப்படியோ நம்மளுடைய அது எமோஷன்ஸை பாதிக்குது, நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்குது. எண்ணங்கள் மாறும் பொழுது நம் வாழ்வு மாறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வாட் யூ ஃபீல், வாட் யூ ஆர் ஃபீலிங் அண்ட் பிலீவிங் கீப்ஸ் யூ இன் பாண்டேஜ். நம்ம அது என்ன பண்ணிருது? சிறை பிடிச்சிருது. நம்மளோட நம்ம யோசிக்கிறதோ நம்மளுடைய எமோஷன்ஸும் பாருங்களேன், அது அப்படியே இருக்க நம்ம அதை விட்டு வெளியிலே வராதபடிக்கு நம்ம அதை அப்படி சிறை பிடிக்கிறதா மாறிடுது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்? நம்மள டிசிப்ளின் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து அதெல்லாம் நான் இப்ப போக போறது இல்லை, ஏன்னா அது போன வாரம் நம்ம பார்த்துட்டோம். அதே போல நாம டிசிப்ளின் பண்ணி சில காரியங்களை நம்ம செய்யணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். எனக்கு சில காரியங்களை செய்யணும்னு தோணும், அதை நான் ஆனா அது செய்ய தகாத காரியங்களா இருக்கலாம். அதே போல எனக்கு சில காரியங்களை செய்யணும்னு தோணவே தோணாது, ஆனா அது நேர்த்தியான காரியங்களா இருக்கலாம். அதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், நல்ல ஒரு வாக்கிங் போகணும், ஆரோக்கியமான உணவுகளை நாம் சாப்பிடணும். நமக்கு எப்பவுமே நல்ல ஜங்கா நல்ல ஒரு இதா அப்படின்னா பிடிக்கும். ஆனா நம்மளுடைய கடவுள் கொடுத்திருக்கிற ஆலயமாகி இந்த சரீரத்தை பாதுகாப்பது நம்மளுடைய பொறுப்பு. அப்ப ஆரோக்கியமான தூக்கம், ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான சூழ்நிலைகள் நமக்கு இருக்கணும். ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இப்படி இதெல்லாம் நமக்கு செய்ய தோணாம கூட இருக்கலாம். ஆனா we have some things that we may not feel like doing it. ஆனாலும் நம்மளை டிசிப்ளின் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்து சில காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சில வழிமுறைகள். சரி, என்னோட எமோஷன்ஸ் நான் அதை புரிஞ்சுக்கிறதெல்லாம் ஓகே. நான் போன வாரமே அதெல்லாம் நல்லா படிச்சுட்டோம், நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது எப்படி நான் கட்டுக்குள்ள கொண்டு வருவது? இது எப்படி நான் இன்னும் அதை சரிப்படுத்துறது? என்னுடைய எண்ணங்கள் ரொம்ப அலைத்திரண்டு ஓடுதே, என்னுடைய எமோஷன்ஸ் எப்போதுமே மாறிக்கிட்டே இருக்கே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஃபர்ஸ்ட் சயின்டிபிக்கா நம்ம சில காரியங்களை புரிஞ்சு கொள்ளணும். நமக்கு என்னவா, நமக்கு இருக்கிற சில காரியங்கள் எப்போதுமே ஒரு அலர்ட் மோடுக்கு தான் இருக்குமா. நம்மளுடைய சில ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, ஹாப்பி ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நிறைய இருக்கு. நம்ம சின்ன காரியத்தை கூட நம்மளுடைய பிரெயின் அதை ஒரு பெரிய காரியம், ஏன்னா நம்ம அப்படிதான் நம்மளுடைய இது டிசைன் ஆயிருக்கு. சின்ன காரியத்தை கூட இது ஏதோ ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கா இருக்குமோ, ஒரு அலர்ட்னஸ்க்காக ரொம்ப அப்படியே நீங்க நினைச்சு பாருங்களேன். ஒரு சிங்கம் வருது, உங்க முன்னாடி ஒரு சிங்கம் வருது, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதுவுமே இல்லாம இருந்ததுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? அந்த சிங்கம் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். அப்ப ஒரு சிங்கம் வந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு சின்னதா ஒரு கரண்டியை தூக்கி போட்டா கூட சரி, நீங்க எப்படிதான் இது பண்ணுவீங்க? டக்குன்னு ஒரு பயம். அப்படித்தான் நம்ம டிசைன் பண்ணிருக்க ஒரு பிரெயின். ஆனா நம்ம தான் இங்க என்ன பண்ணணும்? நம்மள ரீப்ரோகிராம் பண்ணணும். சிங்கம் வரக்குள்ள ஓகே, சாதாரணமான ஒரு
ஆமா, ஒரு கரண்டி தூக்கி போட்டா கூட நான் இப்படி ரியாக்ட் பண்ணணுமா? அதுக்கெல்லாம் நான் ஒரு படபடக்கணுமா? சின்ன காரியத்துக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும், போராட்டங்களுக்கும் நான் இப்படியே ரியாக்ட் பண்ணணுமான்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya. எப்போதுமே Hallelujah. அதனால தான் நாம் வருகிற எல்லா காரியத்தையுமே நாம் ரொம்ப யோசிக்கிறவர்களாக, ரொம்ப போட்டு ஒரு சாதாரண காரியம். இது ஒரு சாதாரண விஷயம். இது மாறக்கூடிய காரியம். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. தேவன் நினைச்சா அந்த சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்குமே தப்புவிக்க வல்லமையுள்ளவர். ஹalleluya, ஹalleluya. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற காரியம். பவுல் எப்படி இருந்தாருங்க? அது கடிச்சிருச்சாம் விஷப்பாம்பு. சும்மா அப்படி உதறி போட்டு போனார். எப்படி பாருங்க. அப்ப நாம அதுக்காக போய் பாம்பு இதுக்குள்ள போய் கைய விட்டுற போறீங்க. ஆ? நல்லா பாருங்க. அப்ப நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி we need to teach. நாம அதை சரிப்படுத்தணும். நாம அதை முயற்சி செய்து சின்ன சின்ன காரியங்களும் ஏன் நீ பயப்படுற? என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குற? நீ ஏன் சோர்ந்து போகிற? நீ ஏன் அடிக்கடி துவண்டு போகிற? நீ ஏன் பயந்து போகிற என்று சொல்லி நாம் அதை கரெக்டா புரிய வைக்கணும். இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு நீ பயப்பட தேவையில்லை. இது இவ்வளவு பெரிய விஷயமா கூட இருக்கலாம். பெரிய விஷயமா இருக்கலாம். மழை போன்ற காரியமா இருக்கலாம். ஒரு உயிர் போகக்கூடிய ஒரு 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 மரண தருவாயான சூழ்நிலையா இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் நமக்கு தேவன் நம்பிக்கையா இருக்கிறாரு. என் ஜீவன் கர்த்தருக்குள்ள இருக்கு. நான் பயப்பட தேவையில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நான் காண்பதில்லை என்று என் தேவன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்துக்கும் நாமே இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொண்டு நாம இதை என்ன பண்ணணும்? சரிப்படுத்த துவங்க வேண்டும். ஹalleluya. ரொம்ப போட்டு Hallelujah. ப்ராசஸ் பண்ணி சிந்திச்சுக்கிட்டே இருக்க கூடாது. எதையும் ரொம்ப போட்டு என்ன பண்ணக்கூடாது? ஜவ்வு மாதிரி அந்த மைண்ட்லயே போட்டு அப்படியே யோசிச்சு 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 தலைவலி வர அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது? யோசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. எல்லாரும் சொல்லுங்களேன், மியூட் எடுத்துட்டு ரொம்ப யோசிக்க கூடாது. ஆமா, ரொம்ப யோசிக்க யோசிக்கக்கூடாது. கூடாது. அப்படி யோசிக்கணும்னா நம்ம எதை யோசிக்கணும்னு வேதம் சொல்லுது தெரியுமா? தெரியுமா? தெரியும்ல? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதை பற்றி மட்டுமே என்ன பண்ணிட்டு இருக்கணுமா நம்ம? சிந்தித்துக் கொண்டிருக்கணும். அப்படிப்பட்டது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையானது எது இந்த உலகத்துல? ஒழுக்கமானது எது? நீதியானது எது? சத்தியமானது எது? நல்லது எது? ஆண்டவருடைய வார்த்தை. ஹalleluya. அவரை குறித்து, அவருடைய வார்த்தைகளை குறித்து நம்ம ப்ராசஸ் பண்ணி ரொம்ப யோசிக்கலாமே தவிர, அதுக்காக நான் யோசிக்க கூடாதுன்னா, நீங்க இப்படி நினைச்சிட கூடாது. நான் எதையுமே யோசிச்சே பார்க்க கூடாது. அப்படி சொல்லல. நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க. எல்லாருக்கும் புரியும். ஒரு ரொம்ப சிந்தனையில அப்படியே இது இப்படி நடந்துருமா? அப்படி நடந்துருமா? இப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணலாமான்னே ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க கூடாது. பண்ணி பாருங்களேன். இத ட்ரை பண்ணலாமா? இது எனக்கு வொர்க் அவுட் ஆகுமா? இது எனக்கு சரியா வருமா? இது கரெக்ட்டா போய் முடியுமா? இது இப்படி ஆகுமா? அப்படி ஏன்? செஞ்சு பாருங்களேன். செஞ்சு பாருங்களேன். என்ன ஆயிட போகுது? ஒரு ட்ரை தானே. குடுத்து பாப்போமே. ஹalleluya. இன்னைக்கு நெறைய பேரு நாம போட்டு குழப்பி அத பண்ணலாமா? அப்படியே யோசிச்சு 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 தலைவலி வந்துருது. நெறைய காரியங்களுக்கு இப்படி நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். நெறைய பண்றோம். நம்ம போட்டு அந்த மூளைய இது பண்றோம். அப்ப பாருங்க, இப்படி சில விதமான எண்ணங்கள், சில விதமான எமோஷன்ஸ் நம்மளை ரொம்ப ஆக்கிரமித்து, நம்மளை அழுத்தி, நம்மள ஒரு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா, ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, நம்மளுடைய பொல்லாத சத்ரு இப்படி இத ஒருவேளை டூலா எடுத்து அவன் நெறைய பண்ணலாம். ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? யூ கேன் இன்டரப்ட் டெவில்ஸ் பிளான் பை பிரேயிங். ஹalleluya. பிசாசோடைய திட்டங்களை அவன் கொடுக்கிற இந்த விதமான உணர்வுகள், உணர்ச்சிகள், இந்த எண்ணத்துல இருக்கிற போராட்டத்தை நாம் ஜெபித்து மேற்கொள்ளலாம். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபித்து Hallelujah. நம்மால மேற்கொள்ள முடியும். ஒருவேளை if you are jealous, ரொம்ப பொறாமையா தோணுது, ரொம்ப கோவமா தோணுது, ரொம்ப நான் அஃபெண்ட் ஆகுறேன், ரொம்ப காயப்பட்ட மாதிரி இருக்கேன். ஜஸ்ட் ப்ரே. ஹalleluya. போய் ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு ரொம்ப பொறாமையா தோணுது. நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஃபீல் ஆங்ரி, யூ டோன்ட் நீட் டு பி ஆங்ரி. உங்களுக்கு கோபமாக தோன்றுகிறதுனால நீங்க கோபமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு
பொறாமையாக பொறாமையா தோணுதுங்கிறதுனால, போட்டியா தோணுதுங்கிறதுனால நீங்க பொறாமைப்பட தேவையில்லை. நீங்க என்ன பண்ண தேவையில்ல, போட்டியா நினைக்க தேவையில்ல. தோணும். தலைக்கு மேல காக்கா பறக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட காரியம் எனக்கு தோணவே கூடாது. எனக்கு அப்படிப்பட்ட எப்படி எனக்குள்ள எண்ணமே வரல, அப்படிலாம் யோசிக்க கூடாது. நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், விழுந்து போன உலகத்துல இருக்கிறோம், பிசாசு ஒருத்தன் இருக்கிறா. இப்படிப்பட்ட எண்ணங்களை அவன் கொடுக்கத்தான் செய்வான். அது வரும் தான். அதை நம்ம ப்ராசஸ் பண்ணாம அதை நம்ம மேற்கொள்றது தான் நம்ம வேலை. நான் அப்படிதான் இருப்பேன். எனக்கு எப்படி தோணலாம், நான் உங்க பிள்ளையாச்சே, எனக்கு எப்படி இப்படி ஒரு தாட் வரும்? இல்ல, இது ஒரு அபத்தம். அப்படிலாம் யாருக்குமே அப்படி கிடையாது. தோணும். நம்ம ஆண்டவரோடு போகிற வரைக்கும் ஸ்டில் we are under the process. நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை நேத்து மாதிரி ஒரு பெரிய போராட்டம் இல்லாம இருக்கலாம், ஆனா இப்ப வேறு விதமா வேற ஏதாவது அப்படி இருக்கலாம். இந்த ப்ராசஸே, இந்த மாதிரியான எண்ணமே எனக்கு இப்படி பறக்கவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் அப்படி தாட் வர்றது ஓகே, அதை நினைச்சு நீங்க குற்றப்பட்டுக்க கூடாது. அது திரும்ப அதை ஓவரை தோன்றதுனால நான் அப்படி செயல்படணுங்கிற அவசியம் இல்ல. எனக்கு போட்டியா தோணுது, பொறாமையா தோணுது, எனக்கு கோபமா தோணுது, எனக்கு ரொம்ப வெறுப்பா தோணுது அப்படிங்கிறதுனால நீங்க செயல்பாட்டிற்குள்ள அதை கொண்டு வர தேவை இல்லை. தோணுது, போங்க ஆண்டவர்கிட்ட. எப்படி மேற்கொள்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். எப்படி மேற்கொள்றது? தோணுதே ஆண்டவரே, அந்த தோணுகிற அந்த நிலைமையிலேயே bring it to God's hand. ஹல்லேலூயா. அதை ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாக, ஆண்டவருடைய பாதத்துக்கு நேராக, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நாம் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இப்படி தோணுதுப்பா. ஆண்டவரே, எனக்கு இப்படி போராட்டமா இருக்குப்பா. ஆண்டவரே, எனக்கு இப்படி எமோஷனலா ஒரு இம்பேலன்ஸா இருக்கு ஆண்டவரே. எனக்கு நான் இப்படி அஃபெண்ட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்றேன் ஆண்டவரே. எனக்கு இப்படி ஃபீல் பண்ணவே பிடிக்கல ஆண்டவரே. நான் இப்படி யோசிக்கவே எனக்கு பிடிக்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபத்துல ஆண்டவருக்கு அந்த காரியங்களை ஓப்பனா நம்ம கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடி 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 அந்த எண்ணங்களை விரட்ட நம்மால முடியும். பிசாசு பொய்யன் பாருங்க, அவன் பொய்யன். அவன் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அவன் அடுக்கிட்டே இருப்பான், போட்டுக்கிட்டே இருப்பான், எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வருகிற எண்ணம் எல்லாம் உண்மைன்னு நம்பிடக்கூடாது. ஐயோ, எனக்கு அவங்க இப்படி பண்ணிருவாங்களோ, அவங்க அப்படி பண்ணிருவாங்களோ, அவங்க இப்படி ஆயிருவோம், இப்படி இதா இருக்கே. எண்ணம் எல்லாம் உண்மை கிடையாது. நமக்கு வர தோன்றதெல்லாம், நம்ம நினைக்கிறதெல்லாம் உண்மையா நம்ம நம்பிடக்கூடாது. அப்படின்னா நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்போம். தேவையே இல்லை. உடனே என்ன பண்ணணும்? அந்த எண்ணங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும். உண்மை இல்லை, அவன் கொடுக்கிற எண்ணங்கள் எல்லாம் உண்மை கிடையாது. நான் யோசிக்கிறதெல்லாம் ஆமா இப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என் தேவன் இருக்கிறாரு, நான் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஜெபத்துல ஜெபித்து 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 அதை மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அதை ரெசிஸ்ட் பண்ணணும். நம்ம மனதை நம்ம என்ன பண்ணணும்? ஐ ஹாவ் டு மேட் மை மைண்ட். நான் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் யோசிக்கணும், நான் இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க தான் என்ன பண்ணணும்? நீங்க பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் பண்ணணும், நான் தீர்மானிக்கணும். சொல்லுங்க, நான் தீர்மானிக்கணும், நான் செய்யணும். ஜெபத்துல ஆமா கர்த்தர்கிட்ட கொண்டு போகணும், இதை மேற்கொள்ளணும். இதுல மட்டும் ஜெயிச்சிட்டா நம்ம வாழ்க்கையில ஜெயம் பெறுவது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணங்கள்ல, நம்மளோட இமோஷன்ஸ்ல நம்ம ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னா, உண்மையிலே சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயம் பெறுவது நிச்சயத்திலும் நிச்சயம். ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை படைத்திருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் மனம் மறுரூபமாக வேண்டும், மனது மாற வேண்டும். வார்த்தை என்ன பண்ணுது? வசனம் என்ன பண்ணுது? சலவ செய்யுது, வசனம் கழுவுது, வசனம் சுத்திகரிக்குது, வசனம் நம்மள அப்படியே எல்லாத்தையும் மாத்துது, எண்ணத்தை மாத்துது, நம்மளுடைய சிந்தைய மாத்துது. பிரச்சனைய மாத்துறதுக்கு முன்னாடி போராட்டத்தை எண்ணம் மாறுது. ஹல்லேலூயா. நான் இன்னும் நினைச்சு பார்க்கிறேன், என்னுடைய முடியாத இருந்தப்ப சிம்டம்ஸ் மாறல, என் சூழ்நிலை மாறல, என் ரிப்போர்ட் மாறல. ஆனா ஆண்டவர் பேச 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 நான் எப்படி ஆயிட்டேன் தெரியுமா? நான் நல்லா இருக்கிறது போல, நான் சுகமா இருக்கிறது போல என் எண்ணத்துல ஒரு மாற்றம் வந்தது. என்னுடைய எண்ணத்துல, என்னுடைய இமோஷன்ஸ்ல ஒரு மாற்றம், ஒரு தைரியம், ஒரு பலன்.
அது வர 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 என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய என்னுடைய அந்த அந்த ரிப்போர்ட்ல என்னுடைய காரியங்கள்ல நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன். ஹalleluya, ஹalleluya. எண்ணங்கள்ல ஒரு மாற்றம், உணர்வுகள்ல, உணர்ச்சிகள்ல நீங்க கவலையாவே இருந்தீங்கன்னா புரிந்துக்கணும். நான் பயமாவே தான் இருப்பேன். நோ. அந்த கவலையிலிருந்து, பயத்திலிருந்து, எதிர்மறையான உணர்வுகள், உணர்ச்சிகள்ல இருந்து, அந்த பொய்யில இருந்து நாம் விடுதலையாய் வாழ வேண்டும். தைரியமானவர்களாக, சந்தோஷமானவர்களாக, ஒரு ஒரு துணிச்சலானவர்களாக, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக, எதை நினைத்தும் கவலைப்பட்டு கலங்கி இல்லாதபடிக்கு ஒரு விசுவாசத்துல வல்லவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹalleluya. அததான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். தேவனிடத்துல நமக்கு நம்ம 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 தேவனோட எதிர்பார்ப்பு அதுதான். வாசிங்க சங்கீதம் 124 எடுத்துக்கலாமா? சங்கீதம் 124 நல்ல வேகமா வாசிக்க போறோம் அந்த சில வசனங்களை. சங்கீதம் 124 எப்படி நான் ஜெபிச்சு இப்படியே மேற்கொள்றது பாருங்க. தாவீது பாடின ஆரகான சங்கீதம் எடுத்துக்கிட்டீங்களா? நீங்களும் எல்லாரும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? வாசிக்கலாமா? சேர்ந்தே வாசிப்போம். மனுஷர் நமக்கு விரோதமா எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் எப்படி மேற்கொள்றது? அப்படியே ஜெபத்துல மனுஷன் எனக்கு விரோதமா எழும்பினாலும் என் கர்த்தர் என் பக்கத்துல இல்லாம போயிருந்தா, கர்த்தர் தாமே எனது பக்கத்தில் இராமல் இருந்திருந்தா, அவங்க கோபத்தினால நான் என்ன இருப்பேன்? ஆமா, என்ன உயிரோடைய விழுங்கி இருப்பாங்க. ஆமா தானே? சில மனிதர்கள் தீவனை செய்யறதுக்குனே, கெட்டது செய்யறதுக்குனே, சில காரியங்களை செய்வதற்கென்றே, நம்மை பழி வாங்குவதற்கென்றே, இல்லைன்னா நம்மளை நொறுக்கிறதுக்குனே பேசுவாங்க, செய்வாங்க இப்படிலாம். ஆனா அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இசவேல் இப்பொழுது சொல்வதாக நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிலாம் இருந்திருக்கலாம், இப்படிலாம் ஆகிறது போல சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனா அவர்களுடைய கைக்கு நம்மளை என்ன பண்ண மாட்டாரா? அவர்களுடைய பற்களுக்கு இரையாக நம்மளை என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர்? ஒப்பு கொடாத தேவன் அவர். ஒப்பு கொடுக்க மாட்டார். இதுவரைக்கும் வேதத்துல வாசிச்சிருக்கிறோமா? ஆண்டவரை நம்பினவங்களை ஆண்டவர் அப்படியே விட்டுட்டார், அவங்க வாழ்க்கை அப்படியே போச்சு, அப்படி எதாவது வாசிச்சிருக்கோமா? யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்தது. அவனுக்கு பிறந்த பிள்ளைங்கெல்லாம் அப்படியே ரூபவதிகளா இருந்தாங்களாம். அவன் நல்லா சமாதானமா வாழ்ந்து பூரண வயசு வரைக்கும் அவன் வாழ்ந்து இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. யோசேப்பு அவன் திரும்ப உயர்த்தப்பட்டான். அவன் துக்கங்கள், அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறக்க பண்ணினார்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்ம வாசிக்கிறதெல்லாம் அந்த பிரச்சனைக்குள்ள போனா, போராட்டத்துக்குள்ள போனா, இழந்தான் இல்லங்க. அதுக்கு பிறகாக அவனுடைய சாப்டரை கர்த்தர் திருப்பினார். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அந்த சூழ்நிலைகளை விட்டு வெளியே கொண்டு வந்து அவர்களை என்ன பண்ணாரு? மாற்றி அவர்களை நன்றாக இருக்க பண்ணினதை நம்ம பார்க்க வேண்டும். ஹalleluya. நம் தேவனை நம்பினவர்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் அநீதியான தேவன் அல்ல. ஒருவேளை இன்னைக்கு எழும்பி இருக்கிற மனிதர்களோட போராட்டம், சூழ்நிலைகளோட போராட்டம், உங்களுடைய காரியங்களை பார்த்து பயந்து போயிட வேண்டாம். மற்றவர்களுடைய பற்களுக்கு இரையாக நம்மை ஒப்பு கொடுக்காது இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஜெபம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே ஆண்டவரே அழுகிறத விட என்ன நீங்க ஒப்புக்கொடாம இருப்பீங்கப்பா, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல என்னுடைய ஆத்துமா இந்த காரியங்களுக்கெல்லாம் தப்பிச்சுப்பா. நான் தப்பி இருக்கிறேன்ப்பா, என்ன நீங்க தப்பு வைப்பீங்கப்பா. நம்முடைய சகாயம் யாருகிட்ட இருந்து வருதா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வருதுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கேயோ இங்க இருந்து ஒரு பெரிய புள்ளிக்கிட்ட இருந்து இல்ல. அது கூட நம்ம ஃபெயில் ஆகலாம். ஆனா நம்மளுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் அண்ட சராச்சரங்களையும் ஆளுகிற அந்த தேவாதி தேவனிடத்துல இருந்து வருகிறதுனால உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் அத்தனையும் வாய்க்காதே போகும். ஹalleluya. சொல்லி சொல்லி ஜெபித்து நம்ம என்ன பண்ணணும்? யூ நீட் டு மேட் அப் யுவர் மைண்ட்ஸ். நம் மனதை அதுக்கு அடங்காது. எப்படி தெரியுமா? அடங்காத குதிரை பார்த்திருக்கீங்களா? அப்படித்தான் எண்ணமும் நம்மளோட எமோஷன்ஸ் அப்படி அடங்காத குதிரை மாதிரி அப்படியே ஓடு. அதனாலதான் நிறைய அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அமைதியா இருங்க, இது பண்ணுங்க,
ஆனா உண்மையில பாருங்க, ஆண்டவருடைய சமூகம் ஒரு பெரிய மெடிடேஷனுக்கெல்லாம் மெடிடேஷன். அவங்களால எதையுமே யோசிக்காம இருக்கிறாங்க. பாருங்க, அவ்வளவுதான். ஒரு அமைதிப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். பட் ரியல் ரியல் காரியத்த நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். நம் 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 குடுப்பனையானவர்கள். நமக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. நம்ம எப்படி மெடிடேஷன் நம்மளுடைய மெடிடேஷன் எப்படி இருக்கு? வார்த்தையை ஆதாரமா கொண்டு, அவருடைய சமூகத்துல இருக்கிற பிரசன்னத்த கொண்டு பாடும் பொழுதே தைரியம் வந்துருதா? ஜெபத்துக்கு வரும்பொழுது எப்படி இருக்கிறீங்க? போகும்பொழுது எப்படி இருக்கிறீங்க? நம்மளுடைய மெடிடேஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஹalleluya! ஹalleluya! தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அவர் மகத்துவமானவர். அவர் பெரியவர். அடுத்து பாருங்க, இன்னும் ஒரு காரியத்த நான் சொல்ல விரும்புறேன். அப்படி இருந்தும் உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டா சில ஏரியால சில பேருக்கு, அதாவது சில ஏரியா அப்படின்னா, இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு எனக்கு இது வந்துருமோ, அது வந்துருமோ, இந்த வியாதி வந்துருமோ, அந்த வியாதி வந்துருமோ, என் முன்னோர்கள்லாம் இப்படி செத்தாங்களே, இப்படி இது பண்ணாங்களே, அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கன்சிஸ்டன்ட்டா இந்த ஏரியால ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். என்னன்னா சில பேருக்கு எனக்கு கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? எனக்கெல்லாம் கிடைக்காதோ? நான் வந்து தகுதி இல்லையோ? என்னாலலாம் அச்சீவ் பண்ண முடியுமா? நான் இந்த ஒரு ஹைட்டுக்கு போணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால இப்படி அது ரிலேட்டடா சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு ஆவிக்குரிய ரீதியா நான் ஒரு வேளை ஜெபம் பண்ணா என்ன வந்து பிசாசு தாக்கிருமோ? எனக்கு இப்படி வந்துருமோ? எனக்கு அப்படி வந்துருமோ? எனக்கு இந்த தடை வருமோ? அந்த தடை வருமோ? இத குறிச்சு இல்லன்னா ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா? ஆண்டவருக்கு என்ன பிடிக்கலையோ? ஆண்டவருக்கு என்ன இப்படி சந்தேகம் என்கிற சில ஏரியாவை குறிச்சு பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படி பாருங்க, உங்களுடைய காரியம் உங்களுக்கு தெரியும். இப்படி கன்சிஸ்டன்ட்டா நமக்கு சில காரியங்கள்ல நமக்கு ஒரு போராட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஒரு பேட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, சி எதையுமே அப்படியே கண்ணும் காணாம அப்படியே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம் இதற்கெல்லாம் நம்ம we need to go to God. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து இன்னும் அப்படி இந்த போராட்டங்கள் இருக்குங்கிற சமயத்துல இப்படிப்பட்ட குழப்பங்கள், இப்படிப்பட்ட சண்டைகள் இருக்குன்றப்ப we need to study the word of God in that area. உங்களுக்கு பிரச்சனைக்குரிய, உங்களுக்கு சுகத்துக்கடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு சந்தேகமும் குழப்பமும் பயமும் இருக்குன்னா, சுகத்துக்கடுத்த காரியங்களை குறித்து நீங்க வேதத்தை புரட்டியே தீர வேண்டும். ஹalleluya! ஹalleluya! Hallelujah. பொருளாதாரத்தை குறிச்சு கடன் பாரம் பிரச்சனை, என்னால கடன் சுமையில இருந்து எப்படி மீள்றதுன்னு தெரியல, என்னால முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக வேத வசனத்துல பொருளாதாரத்தை குறித்து இப்படிப்பட்ட கடன்கள்ல இருந்து எப்படி வெளியில வரதுன்னு சொல்லி நீங்க 1000 ட்ரைனிங் எடுக்க வேணாம்னு சொல்லல. ஏன்னா இப்ப நிறைய இருக்கு நமக்கு. இட்ஸ் ஓகே, நத்திங் ராங். நானே நல்ல நிறைய காரியங்கள்ல நான் பார்ப்பேன், தப்பு கிடையாது. மோட்டிவேஷனல் வீடியோஸ் நம்ம காரியங்களை பார்த்து கத்துக்கொள்வது தப்பு கிடையாது. ஆனா எல்லாத்தை விட மேலான காரியங்களை தேவ வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா அவங்க சொல்றதா அறிவுபூர்வமான காரியம். ஆண்டவர் சொல்லுகிறது அறிவுபூர்வமான காரியம் மாத்திரம் கிடையாது. இந்த வேத வசனத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. இது உண்மையுள்ள தேவனுடைய வார்த்தைகளா இருக்கிறதுனால, இதுல ஜீவன் இருக்கிறதுனால, அந்த சூழ்நிலைகள்ல இருந்து, அந்த காரியங்களில் இருந்து உங்களை விடுவிக்கிற அந்த ஆற்றலும் வல்லமையும் இந்த வார்த்தைக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya! ஹalleluya! அதனால இதை குறித்து, அந்த பகுதியை குறித்து நீங்கள் தியானிக்க நீங்க விடுதலையை பெற்றுக் கொள்வீங்க. உங்களுக்கே தெரியாது. இட் மே டேக் சம் டைம், இட் மே டேக் மந்த்ஸ். ஒரு 6 மாதம் எடுக்கலாம், 3 மாசம் எடுக்கலாம், ஒரு வருஷம் எடுக்கலாம். ஆனா உங்களுக்கே தெரியாது, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க மீண்டு வந்து ஒரு பெரிய உயரத்தை பார்த்திருப்பீங்க. நான் இப்படி இருந்தனா அப்படின்னு கேள்வி கேட்டு ஆச்சரியப்படுகிற விதத்துல உங்களுடைய காரியம் மாற்றப்பட்டு இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹalleluya! ஹalleluya! அதான் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டே, அழுதுகிட்டே, யோசிச்சுக்கிட்டே, அந்த இமோஷன்ஸ் அப்படி உட்கார்ந்துட்டு இல்லாம எந்த காரியத்துல, எந்த ஏரியால இன்னும் நான் போராடிட்டு இருக்கிறேன்? அது குடும்ப சமாதானமா, பிள்ளை வளர்ப்பா, இல்ல வேலையா, என்னுடைய முன்னேற்றமா, சில சூழ்நிலைகளை விட்டு என்னால வெளியில வர முடியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னா, சில மனிதர்களை விட்டு என்னால அதெல்லாம் கட் பண்ணிட்டு எப்படி நம்ம போறது, வேற அப்படி போறது எப்படி, எதுவா வேணாலும் இருக்கலாம்.
எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் சரி, அந்த ஏரியாவுல வசனத்தை தேடுங்க. அந்த ஏரியால அந்த பகுதிகளை அதுக்காகத்தான் ஆண்டவர் நிறைய பேரோட வாழ்க்கை சரித்திரத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்க எப்படி இந்த பிரச்சனைகளை மேற்கொண்டாங்க, அவங்க எப்படி இந்த சூழ்நிலைகளை வெளிவந்தாங்க, அவங்களுக்கு எப்படி தேவன் உதவி செஞ்சாரு அப்படிங்கறத குறித்து நாம் தியானிக்க 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 நான் சொன்னது போல நம் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா வேர்ட் இஸ் பவர்ஃபுல். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதுல இருக்கிற அந்த அந்த வல்லமைய we can inherit the power of word. நாம அந்த வார்த்தையில இருக்கிற வல்லமையை நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? இன்ஹெரிட்னா தெரியுதா? நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட இருந்து சிலதை இன்ஹெரிட் பண்ணிக்கிறாங்க. என்ன போல சாயல், என்ன போல சில குணங்கள், அப்படி. அப்ப இந்த வார்த்தையில இருக்கிற அந்த வல்லமைகளை we can inherit. ஹalleluya, ஹalleluya. Hallelujah. வார்த்தை இல்லை, சாதாரண வார்த்தை இல்லை, ஏதோ மனிதன் பேசின வார்த்தை இல்லை. அதனால தான் உங்களை பார்த்து இந்த வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சமாதானம், அப்படி ஒரு ஆற்றல். படுத்துட்டு இருப்பீங்க. பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம வாசிச்சு அப்படி உடைப்பட்ட உடனே அந்த ரேமா வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறது. அது என்ன பண்ணுது தெரியுமா? உண்மையிலேயே உங்க உள்ளுக்குள்ள சென்று உங்க செல்லுக்குள்ள, உங்க திசுக்களுக்குள்ள, உங்க அணுக்களுக்குள்ள, உங்க உறுப்புகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அதுக்குள்ள ஜீவனை உண்டாக்குகிறது. ஹalleluya, ஹalleluya. அது ஜீவனை உண்டாக்குகிற வார்த்தையாக இருக்குது. ஒரு சூழ்நிலைகள ஒரு மாற்றம், சரீரத்துல ஒரு மாற்றம் ஆச்சரியமான விதத்துல நம்மால அனுபவிக்க முடியுது. சர்ச்சில் எத்தனையோ வேலைகள்ல நான் அப்படியே பலவீனமா அப்படி எத்தனையோ வேலைகளை நான் ஆராதனைக்கு சென்றிருக்கிறேன். ஆனா அந்த ஆராதனையில, இப்படிப்பட்ட ஆராதனைகள்ல நம்ம அந்த வார்த்தை, ரேமா வார்த்தை வந்த உடனே சரீரத்துக்குள்ள அப்படி ஒரு மாற்றத்தையும் பலனையும் அனுபவிக்க கர்த்தர் எத்தனையோ வேலைகளை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையானது. எத்தனை வேலையில இதே இடத்துல நான் ஜெபிக்கும் பொழுது அந்த சும்மா வசனத்தை வாசிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை மூலியமா பேசின உடனே அது வெறும் வார்த்தையா இல்ல, அது போய் ஆற்றல் மிக்கதுனால உள்ள போய் வேலை செய்யுதுங்க. அது போய் என்ன பண்ணுது? உள்ள போய் வேலை செய்யுது. டேமேஜ் ஆன காரியங்களை சரிப்படுத்துது. சரியாக்க முடியாத இருக்கிற உறுப்புகளை அது சரிப்படுத்துகிறது. முடிவு விளத்தா அப்படின்னு இருக்கிற சூழ்நிலைகள் அது உள்ள புகுந்து காரியத்தை என்ன பண்ணுது? மாற்றி அமைக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. பிரியமான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. மத்தேயு 4:4 எடுத்து வேகமாக எடுத்து வாசிங்க. மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்ம பிழைத்திருக்கிறது எப்படி? தேவனுடைய வார்த்தையினால நம்மால பிழைக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 119 அதுல 105வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, உம்முடைய வசனம் நம்ம நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறதாக்கான என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. நடக்க தெரியல ஆண்டவரே, எனக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க தெரியல, எனக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு, எனக்கு அடுத்த அடி எடுத்து வைக்கிறது இல்லை, நான் ரொம்ப திணறேன், எனக்கே பயம் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப நான் கான்பிடன்ஸே இல்ல, நான் ரொம்ப ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன், எனக்கு ஞானம் இல்ல, அடுத்த அடியான எடுத்து வைக்கணும் முன்னேறணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. என் கால்களுக்கு தீபமாக என் பாதைக்கு வெளிச்சமாக அவருடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன பண்றாரு தெரியுமா? அதுக்குரிய கிருபையை கொடுக்கிறார், அதுக்குரிய பலத்தை கொடுக்கிறார், அந்த பயத்தை நம்ம விட்டு அப்படியே எடுத்து போடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah. எபிரேயர் 4:14 வசனம் வாசிங்க பாருங்களா. எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் 12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அப்படி எல்லாத்தையும் பிரிச்சு எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற வார்த்தையாக இருக்கிறது. பாருங்க, அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் வேர்ட்ஸ்
அதே போல தீமோத்தேயுல வாசிக்கிறோம், 2 தீமோத்தேயு 3:15-16 அது நம்மள என்ன பண்ணுதா, சிட்சிக்கிறதா இருக்கு, கரெக்ட் பண்றதா இருக்குது, நம்மளை சரிப்படுத்துகிறதா இருக்கிறது, சரியான பாதையில நடத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால இந்த தேவனுடைய வார்த்தைகள் எண்ணங்கள்ல, அரண்கள், எமோஷன்ஸ்ல அப்படியே ரொம்ப உணர்வுகள் இப்படி கட்டுப்படுத்த முடியாம இருக்கும் பொழுது நாம் ஜெபிக்கிறோம், இந்த வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்கிறோம். அந்த பகுதி உங்களுக்கு எந்த பகுதி டெய்லி நான் இப்படிதான் வாசிப்பேன், நான் ஒரு வருடத்திற்கான அட்டவணையை வைத்திருக்கிறேன், அந்த வருடத்தின் அட்டவணையில இன்னைக்கு இந்த காரியங்கள் மாத்திரம் தான் நான் வாசிக்க வேண்டும், அது மட்டும் தான் வாசிப்பேன், ஆமேன். இப்படி இருக்கக்கூடாது. டோன்ட் பி அடமெண்ட். ஆவியானவர் சில வேளைகள்ல இதை வாசிக்க நமக்கு உணர்த்துவார். பி ஃபிளெக்சிபிள், பி சென்சிட்டிவ் டு த வேர்ட் ஆஃப் காட், பி சென்சிட்டிவ் டு ஹோலி ஸ்பிரிட். சில பகுதிகளை வாசிங்க, சில சேஞ்சஸ் அப்படியே ட்ரெடிஷ்னலா நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்க கூடாது. அது ஒரு பாரம்பரியமான குள்ள இருக்கக்கூடாது. ஜெப வேலையை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துங்க. இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி பாடி என்ஜாய் பண்ணுங்க. சில நேரம் அப்படியே நீங்க அப்படியே அப்படியே ஒரு ஆண்டவரோடு கூட அப்படி ஜாலியா பேசுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்படி வார்த்தையை வாசிச்சுட்டு, ஆமா ஆண்டவர் எப்படி சூப்பரா இருக்கே, அப்படி பி கேஷுவல். ஆண்டவரோடு கூட அப்படி உறவுல வளர கற்றுக்கொள்ள நாம் இதுல இருந்து எல்லாம் வெளியில வந்துருவோம். ஹalleluya, ஹalleluya. The word of God keeps away from sin. பாவத்திலிருந்து நம்மை என்ன பாதுகாக்கிறதாக, அடுத்தது நம்ம சூழ்நிலைகள்ல இருந்து நம்மை பாதுகாக்கிறது, நம்மளை என்ன உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தையா இருக்கிறது, நம்மளை மாற்றுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹalleluya. சரி, இன்னும் ஒரு காரியம் தான் பாருங்க. இந்த சம்டைம்ஸ் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, we may not feel the presence of God. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போதுமே ஆண்டவர் ஜபத்துல உட்காரும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி பண்ணும், எனக்கு அப்படியே ஒரு நல்லா அப்படியே கையெல்லாம் இப்படி ஆடும். அது ஒரு பிரசன்ஸை ஃபீல் பண்ணலாம். எப்போதுமே அப்படி ஃபீல் பண்ணுவோம்னு நம்ம சொல்ல முடியாது. உடனே நான் ஃபீல் பண்ணலங்கிறதுனால நமக்குள்ள சந்தேகம் வந்துடக்கூடாது, பயம் வந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்ம கூட இல்லையோ, ஆண்டவரையோ இன்னைக்கு எப்படி வர்ஷிப் நடத்துறது, இன்னைக்கு எப்படி மெசேஜ் கொடுக்கறது, இன்னைக்கு எப்படி நான் இந்த காரியத்தை பண்றது, இன்னைக்கு நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணலையே, ஆண்டவர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இப்படி ஃபீலிங்ஸ் நம்பி நம்ம இருக்கக்கூடாது. ஃபீலிங்ஸ் மே லை, அந்த திரும்ப சொல்றேன், பொய். அது உணர்வு ரீதியாக எனக்கு தோன்றினாலும் தோணப்பட்டலனாலும் ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறார். இதுக்கு பேரு தான் விசுவாசம். ஹalleluya. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணல, இப்படி உணரல, இல்ல, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். He loves me. சில வேளைகள்ல நமக்கு கஷ்டமான நாட்கள் வரலாம், சில சூழ்நிலைகள் வரலாம். ஆனா அப்ப கூட பாருங்க, நாம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8வது அதிகாரத்துல வாசிங்க. 8வது அதிகாரம் 35-39 வேகமா வாசிங்க. ரோமர் 8:35-39. உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களா இருக்கிறோமே. நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே. பாருங்க, இதெல்லாம் வருதே, அப்ப நான் என்ன நேசிக்கலையோ, அப்படி கன்ஃபியூஷனே நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். இப்படி சூழ்நிலை, அப்படிப்பட்ட காரியம், இப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படி கர்த்தர் என்னை நேசிக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளை நான், அவர் மேய்ப்பன், அவரோட ஆடு. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். இருக்கலாம் சூழ்நிலை காரியங்கள் இப்படி எல்லாம் இருக்கலாம். இந்த சூழ்நிலை அப்படியே நீடிச்சு போயிரும் சொல்ல முடியாது, இது அப்படியே போகும்னு சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் மாற்றி இதுல இருந்து ஒரு ஜெயத்தை தர என் கர்த்தரால கூடும். ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். ஹalleluya. ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். if you are going through tough times, கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக, கடினமான பாதைக்குள்ளாக நீங்க போறீங்களோ, உங்களுக்கு சில காரியங்கள் புரியலாம், சில காரியங்கள் புரியாம இருக்கலாம். ஏன் எனக்கு ஆண்டவரே, எனக்கு இப்படி கொடுத்திருக்கலாமே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கலாமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையை கொடுத்திருக்கலாமே, எனக்கு நான் இப்படி இருந்ததா புரியாம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், அங்கலாய்ப்புகள் இருக்கலாம். ஆனாலும் கூட ஜஸ்ட் ட்ரஸ்ட். ஹalleluya. ஆண்டவரே உம்மை நம்புறேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே. நாம் நம்மை அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் பெறுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. நம்பணும். கடைசியாக அப்ப நான் என்னதான் சிஸ்டர் பண்ணணும்? சரி, நான் ஜெபம் பண்றேன், நான் வேதத்தை நீங்க சொல்ற மாதிரி அந்த பகுதிகளை குறித்து மெடிடேட் பண்றேன்,
நான் நம்புறேன். நான் என்ன பண்ணட்டும்? என்ன செயல்பாடு என்னோடது என்னவா இருக்கட்டும்? நான் என்ன செஞ்சுட்டு இருக்கட்டும்? கொலோசேயர் 3:22 வாசிங்க. கொலோசேயர் 3:22. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். நீங்க செய்ய வேண்டியத செய்யுங்க. எனக்கு ப்ரமோஷன் குடுக்கலையே. எனக்கு அவங்க என்ன பண்ணல? எனக்கு எனக்கு உரிமையான காரியங்கள கூட தர மறுக்கிறார்களே. எனக்கு இப்படியெல்லாம் பண்றாங்களே, இப்படிலாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்க அதுக்காக உடனே என்ன பண்ண வேண்டாம். நம்ம மாறி போகிறது அது வேற விஷயம். சரி நான் அது முன்னேற்றத்த கர்த்தர் கண்டிப்பா தருவார். நீங்க செய்வார். உங்களுக்கு ஒரு உயர்வ தருவார். ஆனா, எப்போதுமே ஒண்ணு மனசுல நம்ம வச்சுக்கணும். நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்ல நம்ம தவறாதபடிக்கு நான் மனுஷருக்காக செய்யல. நான் பார்வைக்கு நான் ஊழியம் செய்யல. நான் ஒரு டாக்டரா இருந்தா நான் கர்த்தர் நாம மகிமைக்காக நான் ஒரு நல்ல பேஷண்ட்ட நான் பார்க்கிறேன். நான் டீச்சரா இருந்தா என்ன ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் சம்பளத்துக்காக இல்ல. என் தேவன் பார்க்கிறாரு. நான் கடவுளுக்காக நான் செய்றேன். நான் பிள்ளைகளுக்கு நல்லா நான் உண்மை உத்தமமா நான் என்ன பண்ணுவேன்? நான் டீச் பண்ணுவேன். நான் ஒரு டெய்லரா இருந்தா நான் என்ன பண்றேன்? நான் அவங்க இது பண்றாங்க இல்ல. நான் எனக்கு குடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகள நான் என்ன பண்றேன்? நான் வெளிப்படுத்துறேன். நான் அழகா நான் தைக்கிறேன். நான் வந்து ஆமா. எதை செய்தாலும் நேர்த்தியாக, உண்மையாக, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அக்கறையோடு கூட நான் என் வேலைகள நானே என்ன பண்ணிட்டே இருப்பேன்? நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என் வேலை அது. நான் அத என்ன பண்றேன்? நான் செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன். சங்கீதம் 101:2 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? நான் உத்தமமான வழியிலே, உத்தமமாய் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் நடந்துகிட்டே இருப்பேன். என் வேலைய நான் செய்வேன். என்னுடைய காரியங்கள்ல நேர்த்தியா நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய எனக்கு கைக்கு நேரிடுகிற காரியங்களை நான் உண்மை உத்தமமாக நான் செய்து கொண்டே இருப்பேன். நான் வீட்டுல இருந்தாலும், நான் சமைச்சாலும், நான் வீட்ட காரியங்களை பண்ணாலும், எதையும் நான் நேர்த்தியாக நான் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுமா? நமக்கு கண்டிப்பா கர்த்தர் கொடுக்க போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். ஹalleluya. நமக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு பெரிய வார்த்தை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமாய் வரப்போகிற தேவாதி தேவன் நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் இன்னைக்கு மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு புரியாம இருக்கலாம். இன்னைக்கு அது வெளிவராம இருக்கலாம். ஆனா அவனவன் செய்கிற கிரியைகளுக்கு அவன் என்ன பண்ணுவாரா? தக்க பலன் அளிக்கும்படிக்கு நான் என்ன பண்றேன்? நான் அளிக்கும் பலன் என்னோட கூட. பலன் எப்படியா? அவர் கூடவே வருகிறது. ஹalleluya. அதனால நீங்க செய்கிற காரியங்களை நீங்க செய்து கொண்டே இருங்க. உங்களுடைய காரியங்கள்ல நீங்க பார்த்து கொண்டே இருங்க. தேவனிடத்துல ஜெபத்துல தெரியப்படுத்துங்க. தேவனிடத்துல அந்த பகுதிகளை குறித்து அந்த வேத வாக்கியங்களை, வேத வசனங்களை வாசித்து அதிலிருந்து காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்க, அதிலிருந்து ஆற்றலாக செயல்பட கர்த்தரிடத்துல நீங்க விட்டு கொடுங்க. உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய காரியங்களை குறித்து நீங்க சோர்ந்து போகாம நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. அவனுக்கு அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கிற தேவன் சீக்கிரத்துல வரப்போகிறார். ஹalleluya. ஹalleluya. மாரநாதா. அவர் சீக்கிரமாக வரப்போகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருந்து தொடர்ந்து உங்களை நடத்தி உங்களை பெரிய காரியங்களை காணும்படிக்கு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.